சென்னையில் பன்னாட்டு புத்தக திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் நிறைவு நாளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஹரிகரன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். மூன்றாவது பன்னாட்டு புத்தக கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 3 நாட்களாக நடைபெறுந்த இந்த புத்தக கண்காட்சியில் உலகம் முழுவதும் உள்ள 64 நாடுகளைச் சேர்ந்த எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் பங்கேற்றிருக்காங்க. உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு மொழிகளில் தமிழ் மற்றும் மற்ற மொழிகளில் தமிழில் வெளியாகும் புத்தகங்கள் உலகில் உள்ள அனைத்து மொழிகளில் மொழிபெயர்க்கும் விதமாக இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி கடந்த 3 ஆண்டுகளில் முதல் ஆண்டாக நடைபெற்ற போது 24 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்த நிலையில கடந்த ஆண்டு நடைபெற்ற பன்னாட்டு புத்தக கண்காட்சியில மொத்தம் 40 நாடுகளை சேர்ந்த கலந்து கொண்டிருந்த தற்பொழுது 64 நாடுகளில் இருந்து பல்வேறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலேயே இது போன்ற புத்தக கண்காட்சி நடைபெறுவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்றும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு புத்தகங்கள் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கும் போது இங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், பதிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பதிப்பாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற புத்தக கண்காட்சி 64 நாடுகளுக்கு தனித்தனியாக அரங்குகள் அமைக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் உலகின் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு பதிப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு உதவி வரும் வகையில கண்காட்சி நடைபெற்ற நிலையில தற்போது நிறைவு நாளான இன்று முதலமைச்சர் அவர்கள் நிறைவு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். தற்போது இந்த புத்தக காட்சியில் வைக்கப்பட்டுள்ள அரங்குகளை தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகிறார். ஒவ்வொரு நாட்டில் புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படும் விதங்கள், தமிழ் மொழியில் உருவாக்கப்பட்டுள்ள புத்தகங்கள், தமிழ் மொழியிலிருந்து மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்படும் புத்தகங்கள் போன்றவை பல்வேறு விதமாக முதலமைச்சர் பார்த்து வருகின்றனர். குறிப்பாக இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மண் சார்ந்து வெளிவந்திருக்கக்கூடிய நாவல்கள் உள்ளிட்ட புத்தகங்கள் மொழிபெயர்க்கும் போது தமிழின் மண் சார்ந்த பெருமைகள் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு உதவும் என்பதற்காகவும் இங்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் கருத்து தெரிவித்தனர். இன்று நிறைவு நாளாக இருக்கக்கூடிய நிலையில தமிழிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட 30 புத்தகங்களை முதலமைச்சர் அவர்கள் சற்று நேரத்தில் நடைபெறும் விழாவில் வெளியிடவுள்ளார். தற்போது புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய அரங்குகளை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகின்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.